ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு ஆடி பூரம். மிக மிக விசேஷமான ஒரு நாள். ஆண்டாளுக்கு இன்றைய நாளில் அவதார நட்சத்திரம். அம்பாளுக்கு சீமந்தம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதனால தாயார் சிருஷ்டி அப்படிங்கிறது இந்த பூமி பிறந்த நாள் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அதைத்தான் இந்த ஆடி பூரத்தில் பெண்களை போற்றக்கூடிய அது சைவைட்டாக இருந்தாலும் சரி, வைஷ்ணவைட்டாக இருந்தாலும் சரி, பெண்களை போற்றக்கூடிய ஒரு நாள். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பூர நட்சத்திரத்தில் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வெள்ளிக்கிழமையான இன்று சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் குபேர பூஜை செய்வது மிகவும் விசேஷம். லக்ஷ்மி குபேரரை இன்றைய நாளில் வணங்க உங்களினுடைய ஐஸ்வர்ய யோகங்கள் பெருகும். விரயச்சனியில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கோதை நாச்சியாரையும் வணங்கலாம். இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில நல்ல செய்திகள் சேரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் ஏற்படக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு நல்ல விடை உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்ச பலத்துடன் இருப்பதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு சில மன போராட்டங்கள் தீரும். இன்று உங்கள் நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் சேரும். திருவாடி பூரத்தில் இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். இன்றைய நாளில் உங்களினுடைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கடகராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் மாறும். இன்று உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மருத்துவ ரீதியாக தீர்வுகளை பார்க்கலாம். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் திருவாடி பூரத்தில் அம்பாள் ஆலயத்திற்கு வளையல் தானம் செய்வது நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் விலகும். சந்திரன் கேது பகவானுடன் சஞ்சாரம் செய்வதனால் சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குழப்பங்கள் தீர விநாயகப் பெருமானை வணங்கலாம். வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இன்று கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகள் சேரும். பூமி சார்ந்த விஷயங்கள், சொத்து சமாச்சாரங்கள் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குடும்ப சண்டைகள் ஓயும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். துலாம் ராசி நேயர்களுக்கு நண்பர்கள் மூலமாக இன்று பணவரவு ஏற்படும். நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு விதமான மன உளைச்சல்களும் உங்களுக்கு மாறக்கூடும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மன போராட்டங்கள் இருக்கும். இன்றைய நாளில் விருச்சிக ராசி நேயர்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சந்திர பகவானும் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இன்று திருவாடி பூரத்தில் வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் அம்மன் ஆலய வழிபாடு மற்றும் அம்மன் ஆலயத்தில் வஸ்திரதானம் செய்யலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பாக்கியத்தில் அமைந்திருப்பது மனதிற்கு ஆறுதலை தரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூட இன்று பிரார்த்தனைகள் செய்யலாம். வழக்கு விசாரணை இருப்பின் அதை ஒத்திவைப்பது நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு சந்தோஷமும் மற்றும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்களும் தீரும். தன்னம்பிக்கை உயரக்கூடிய நாளாக அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமையும். இன்று அரிசி ஆலயத்திற்கு தானமாக கொடுக்கலாம். பல நாட்களாக அலுவலகத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்கான வெற்றிகளை இன்று பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும்.
கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இன்று கும்பராசி நேயர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்கள் காலை வேளையில் திருவாடிப்பூரத்தில் உங்கள் குலதெய்வத்தை வணங்கலாம். தாயார் சன்னதியில் இன்று அர்ச்சனை செய்வதும் மற்றும் ஆண்டாளுக்கு இன்று வாரணமாயிரம் படிப்பதும் நல்லது. மீனராசினியர்களுக்கு இன்று 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நன்மையை தருவார். பூமி சார்ந்த பிரச்சனைகளுக்கு இன்று பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். ராசியில் இருக்கக்கூடிய சனி, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குபேர யோகத்தை கொடுத்தாலும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் முடிவிற்கு வரும். திருவாடி பூரமான இன்று வளையல் தானம் செய்யலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கிரகங்களின் பார்வை என்ன செய்யும்? இப்ப கிரகங்களின் பார்வையை நம்ம என்ன சொல்றோம்னா திருஷ்டின்னு சொல்றோம், தோஷம்னு சொல்றோம். சிலது நல்ல பார்வையாக இருக்கும், சிலது நமக்கு அசுப பார்வையாக இருக்கும். ஸோ சுப பார்வை, இந்த அசுப பார்வை அப்படிங்கிறது ஒரு மனிதனினுடைய உடல் ஆரோக்கியம், அப்புறம் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் அவங்க வளரக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே தடயங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல சுப பார்வை இருந்தால் அவன் வாழ்க்கையில் கிடுகிடு கிடுகிடுன்னு முன்னேறுவான். அசுப பார்வையாக இருந்தால் முன்னேற்றமே இருக்காது. அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரியே இருப்பாங்க. சோம்பேறியாக இருப்பான், ஒரு பொறுப்பு இருக்காது. ஒரு 60 வயசு 70 வயசு ஆனால் கூட வேற யாராவது சாதம் போடக்கூடிய நிலைமையில தான் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ கிரகங்களினுடைய பார்வை மிக மிக முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு எப்படி சொல்லுவாங்கல்ல, ஐயோ திருஷ்டி அதனாலேயே அவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு, அதே மாதிரி தான் கிரகங்களினுடைய பார்வையும் திருஷ்டி தான். அது நல்ல சுப திருஷ்டியாக இருந்தால் மனிதன் வளருவான், அசுப திருஷ்டியாக இருந்தால் அத பாதாளத்தில் போய்விடுவார். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.